நடிகர் சூர்யாவோட 45வது மூவி இப்போ டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமானிலிருந்து யங் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. பென்ஸ் படத்துக்கு அடுத்ததாக சூர்யாவோட 45வது மூவியில் இவர் கமிட் ஆகியிருக்காரு. நடிகர் ரஷ்மிகா மந்தானாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. கணேஷ் கே பாபுவோட இயக்கத்தில் டாடா படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இப்போ அடுத்ததாக கணேஷ் கே பாபு அவர்கள் ஜெயம் ரவியோட 34வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்மிங் டிசம்பர் 16ஆம் தேதி சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸ்டோரி வட சென்னையை பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஜெயம் ரவிக்கு பேரா இந்த படத்தில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜாவலினோட மகள் தான் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க. ஷூட்டிங்ஸ் டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. கூலி படத்தோட ரீசன்ட் ஷெடியூல் ஒன்று கம்ப்ளீட் ஆகியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமீர் கான் அவர்கள் இந்த ஷெடியூலில் இருக்காங்க. அமீர் கான் அவர்கள் இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணுறாரு. கூலி படத்தோட ஒரு முக்கியமான ஷெடியூல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் ரீசெண்டாக ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமும் 1000 கோடி வசூலாகலை. கண்டிப்பாக கூலி படம் வசூல் ஆகும்னு ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்மிங் வீக் டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினிகாந்தோட பிறந்தநாள். கண்டிப்பாக கூலி படத்தோட அப்டேட்டும் ஜெயிலர் 2 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். நடிகர் லெஜண்ட் சரவணா அவர்கள் எதிர்நீச்சல் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் இப்போது லெஜண்ட் சரவணா அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கும் புது படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஃபாரினில் ஜார்ஜியாவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அஃபிஷியல் இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் லெஜண்ட் சரவணா, ஷியாம், பயல் ராஜ்புட், ஆண்ட்ரியா, சந்தோஷ் பிரதாப்லாம் நடிக்கிறாங்க. கிப்ரான் மியூசிக்கில் மிக தீவிரமாக இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஃபாரினில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா லெஜண்ட் சரவணா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. புஷ்பா 2 படத்தோட முதல் 4 நாள் வசூல் அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் உலகம் முழுவதும் 829 கோடி வசூலாகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. புஷ்பா 2 படம் இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 800 கோடி முதல் 4 நாட்கள்லே எந்த படமும் வசூலாகலை. படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் 4 நாட்களில் மட்டுமே இந்த வசூல் உலகம் முழுவதும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 40 கோடிக்கு மேலே படம் கிராஸ் ஆகியிருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு ஹிந்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. புஷ்பா படத்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ். நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வீர தீர சூரன் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் 2025 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் சு அருண்குமாரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் வெளியிட்டு யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரீசர் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று அலங்கு. அலங்கு படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் மனிதர்கள் மற்றும் நாயங்களுக்கு நடக்கிற போர் மாதிரி தெரியுது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு.